பொதுமக்களுக்காக நாள்தோறும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய அனைத்து ஆட்டோ சங்கங்களுடைய உறுப்பினர்கள் ஒன்று கூடிய இந்த நல்ல தருணத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை கொண்டிருக்கின்ற போக்குவரத்து துறை சீர் செய்கின்ற உங்களுக்கெல்லாம் அனுமதி கரெக்டாக வழங்குகின்ற மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர் ராஜேஷ் கண்ணா அவர்களே மற்றும் வழக்கறிஞராக நேர்மையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ராஜமுகன் அவர்களே, நமக்கெல்லாம் எப்பொழுதுமே சட்ட ஆலோசகராக முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்குரிய மாவட்ட கழக முன்னாள் துணை செயலாளர் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நகரமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி மா மனோஜ் அவர்களே, உங்களுக்கு எந்தவித கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னாலும் முதலாக வந்து இருக்கின்ற எங்கள் கவிஞர் அண்ணன் பாரி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற ஜம்பலிங்கம் அவர்களே, தண்டமாணி அவர்களே, மற்றும் இதற்கு ஒரு 6-7 ஆண்டுகளாக நம்மோடு எப்பொழுதுமே பிரச்சனைகள் என்றால் முன்னின்று வருகின்ற நம்ம தீபக்குமார் உள்ளிட்ட இந்த நேரத்தில் நெஞ்சமிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதே மண்டபத்தில் தான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக இதே போல் கூடினோம், ஆயுத பூஜை என்று அந்த தருணத்தில் நமக்குள்ளே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தன. அப்போ சொன்னோம், இல்லைப்பா நீங்கள்லாம் ஒத்துமையாக சேர்ந்து ஒரு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கலாம், அது எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு பட்டியலை படிக்கும்போது நான் கேட்டேன், என்னப்பா எல்லாருமே இருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இருக்காங்க, நமக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தேர்வு செய்யப்பட்ட பட்டியலை படித்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக எப்போவுமே நம்ம வந்து பலமாக இருந்தால் தான் நம்ம சாரணம் நம்மளை பார்த்தா ஓ இவங்க பலமாக இருக்காங்கன்னு நினைப்பார். அதுக்கு மேலே வந்து நம்ம டவுன் இன்ஸ்பெக்டரு இந்த மாதிரி, அதாவது யாருமே உங்களை வந்து ஒரு துன்புறுத்தணும் இல்லை வந்து அவமானப்படுத்தணும் கிடையாது. அவங்க சட்டத்திட்டத்தை கரெக்டாக வந்து நெறிப்படுத்தணும். ஆனால் எல்லாத்தையுமே நம்மளால் பண்ண முடியுமா? இப்போ வந்து நம்மளை ஒரு பொதுமக்கள் நிற்கிற இடத்துல இங்கே ஏற்றுன்றாங்க, இல்லை இங்கே இறக்கி விடுன்றாங்க. அது வந்து போக்குவரத்து துறையில் வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பாருங்க பின்னாடி போய் சிரிக்குது அப்படின்னு. ஆனால் யாருமே வேணும்னு எதையுமே செய்யறதில்லை. சூழ்நிலை காரணமாக தான் நம்ம அதெல்லாம் செய்கிறோம். பொதுமக்களுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நாள் டைப் பண்ணாவே அப்படியே ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாருமே கார் வைக்கிறது இல்லை. அப்படியே கார் இருந்தாலும் இந்த ஊர் உள்ளே போய் வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஒரு மருத்துவமனைக்கு போகணும், பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு போகணும், இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும். அதெல்லாம் வந்து தாய்மார்களுக்கு இந்த ஆட்டோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் போய் வந்தால் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறாங்க, செலவினம் கம்மி, பாதுகாப்பு நல்லா இருக்குது. எங்கே இருக்குதோ இல்லையோ குடியாத்தம் ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் பாதுகாப்பு வகையில் நம்ம குடியாத்தத்தில் எந்த விதமான இன்னைக்கு எத்தனையோ ஊரில் என்னென்ன நடக்குது, ஆனால் குடியாத்தத்தில் மட்டும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அது எனக்கு பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பெருமையாக இருக்குது. அதே போன்று எத்தனையோ நபர்கள் ஆட்டோவில் ஃபோன் வச்சுட்டு போயிருக்காங்க, பணம் வச்சுட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் நேர்மையாக நெஞ்சு நிமிர்த்தி ஒப்படைக்கிற நிகழ்வு நான் பல நிகழ்வுகள் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். நான் அப்போ அவங்களுக்கு சொன்ன ஒரே வார்த்தை தான், நீங்கள் நேர்மையாக இருந்தால் கடவுள் பார்த்துட்டு இருக்கார். அவர் உங்களுக்கு எந்த ரூபத்தில் தான் கொடுப்பார். நீங்கள் மட்டும் அதை கரெக்டாக செஞ்சீங்கன்னா அவர் பார்ப்பார். பாரு இந்த மாதிரி கொடுத்துக்கிறாருல 100 மடங்கு கொடுப்பார். கடவுள் நினைச்சா எத்தனை மடங்கு கொடுப்பாரு? 100 மடங்கு. அதனால் நம்ம நேர்மையாக இருக்கிறதுனால தான் நம்மளை வந்து எல்லாரும் மதிக்கிறாங்க. நம்ம
குடும்பத்தில் நமக்கு அப்படி ஒரு எந்த வேலை இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த நேர்மையில் இருக்கிற சந்தோஷம் வேற எதெல்லாம் இருக்கான்னா நிச்சயமாக கிடையாது. இங்கே அது அந்த நடைய வேற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக இருக்கிறோம்ப்பா. அப்போ எவ்வளோ பேர் ஆள் எதிரில் இருந்தாலும் நம்ம சொல் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். சூரியனை பார்த்தா எப்படி எல்லாமே கறி கூடுது, அந்த மாதிரி நம்ம சொல்ல அப்படி இருக்கும். அதனால நேர்மையாக இருங்க, நமக்குள்ள ஒத்துமையாக இருங்க, விட்டு கொடுத்து போவோம், யாரும் கெட்டு போவதில்லை. நீங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம சில சட்டத்திட்டங்கள் வரும்போது அதை மென்மையாக அணுகுங்க. அதில் கொஞ்சம் தன்மையாக அணுகுனீங்கன்னா எல்லாருமே விட்டு கொடுத்து போவாங்க, நாமும் விட்டு கொடுத்து போவோம், நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா நீங்கள் கடைபிடிக்கும் போது நமக்கு மேலே நம்ம குடும்பத்தை கடவுள் நிச்சயமாக நல்லா பார்த்துக்கார். நம்ம பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. அவங்க என்ன நல்லா எப்படி படிக்கிறாங்க? கடவுள் அருள் பண்ணிடுவார். நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க, அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். நம்ம பிள்ளைங்க எல்லாம் வேலை இல்லையா, அது ஒரு சந்தர்ப்பத்தை அவரே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆகையினால செய்கின்ற இந்த தொழிலில் நேர்மையும் தூய்மையும் ஒழுக்கமும் இருந்தால் நிச்சயம் நாம் உயர்வுக்கு வருவோம். அதுக்கு இறைவன் துணை இருந்தார் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு